திரளாக நீங்கள் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை நாளிலும் கூடி வந்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக, மன்றாட்டுகளுக்காக, உங்களது நலவாழ்வுக்காக ஜெபித்து வருகிறீர்கள். நமது அன்னை பெரியநாயகி இந்த திருத்தலத்திலே நிறைய அருள் புரிந்து வருகிறார் என்பதும் நாம் அறிந்த ஒன்று. பல பேர் நன்மைகளை பெறுகின்றார்கள், வாழ்க்கை மாற்றம் அடைகின்றார்கள், தங்களுடைய கருத்துகள் நிறைவேற பெறுகிறார்கள். இப்படி உங்களையே சொல்ல சொன்னால் ஒவ்வொருவரும் ஆளுக்கொண்டு சொல்வீர்கள். எனவே இந்த திருத்தலத்திலே நடந்து வருகின்ற நற்பணிகளுக்காகவும், அன்னை மரியாள் இந்த திருத்தலத்திலே வந்து செல்லுகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அன்னையினுடைய இந்த திருவிழாவின் இந்த நவநாளின் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகங்களிலிருந்து ஒரு சிந்தனையை மட்டும் உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புகிறேன். அன்னை நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது எல்லாருக்கும் தெரிந்தது. காணாவூர் திருமணத்திலே, அந்த சூழலிலே, அந்த குடும்பத்திலே, இந்த திருமண விழாவிலே நலம் குன்றிய போது அங்கே ஒரு நன்மை இல்லாமல் தீமை, கஷ்டம், ஒரு பிரச்சனை எழுகின்ற போது உடனடியாக அன்னை ஓடி சென்று அதற்கு தேவையான ஒரு பதிலை பெற்று தருகிற ஒரு அன்னையாக நாம் அன்னையை பார்க்கிறோம். அன்னை பெரியநாயகி நமக்கு நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு அன்னை. நமக்கு நன்மைகளை பெற்று தருகின்ற அந்த அன்னை அதே வேளையிலே நாம் நல்லவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல நம்பிக்கையாளர்களாக வாழ வேண்டும் என்பதையும் விரும்புகிறார். ஏதோ இங்கே ஒரு நன்மைக்காக வந்தோம், நன்மையை பெற்றுக்கொண்டோம், அதோடு முடிந்தது, நாம் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் நாம் நல்லவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் அன்னை கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த காணாவூர் திருமணத்திலே அந்த சீடர்களை பார்த்து, நீங்கள் போங்கள், அவரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு விடவில்லை. என்ன சொன்னார்? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு மட்டுமல்ல, அந்த தண்ணீர் ரசமாக மாறுகின்ற வரைக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பது அன்னையினுடைய கட்டளை. அந்த கட்டளையிலே மாற்றம் இருக்க முடியாது. அந்த விதத்திலே இன்றைக்கு நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது? 2025 ஆண்டு, இந்த ஆண்டு திருச்சபை முழுவதிலும் மீட்பினுடைய யூபிலி ஆண்டு என்று சொல்லி யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட அந்த 7 ஆண்டுகள் என்று கணக்கிட்டு அந்த 50வது ஆண்டிலே, யூபிலி ஆண்டிலே என்ன செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பட்டியலிட்டு காட்டப்பட்டது. அங்கே அவரவர்கள் மற்றவர்களிலிருந்து பெற்றதை திரும்பி கொடுக்க வேண்டும், கடன்கள் இருந்தால் அதை மன்னிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் தனது காணியாட்சிக்கு திரும்ப வேண்டும் என்றெல்லாம் அங்கே நமக்கு நிறைய சொல்லப்பட்டது. வாசகத்தினுடைய கடைசி 2 வரிகள், நீங்கள் புனிதர்களாக, நீங்கள் கடவுள் விரும்பும் புனிதர்களாக வாழுங்கள் என்று அந்த முதல் வாசகம் என்று முடிந்தது. கடவுள் விரும்பும் புனிதர்களாக வாழ்வதற்காகவே இன்றைய இந்த யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டுக்கான மைய பொருளாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுத்தார். அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழுங்கள் என்பதிலே அவர் எழுந்து நடங்கள், துணிந்து நடங்கள்,
இணைந்து நடங்கள், இலக்கு நோக்கி நடங்கள் என்று 4 கட்டளைகளை கொடுத்தார். இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. முதல் வரை வரும்போது 1 அல்லது 2 பற்றி சிந்தித்திருக்கிறோம். இன்று இந்த இறுதி அந்த கட்டளை, இலக்கு நோக்கி நடங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு இடத்திலிருந்து நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் எங்காவது ஒரு இலக்கு வைத்து தான் நடப்போம். யாரையாவது நடக்கிறவங்களை கூப்பிட்டு எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னா, எங்கே போகிறேன்னு தெரில, சும்மா அப்படியே கால் ஆடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர் கேள்விப்பட்டு, அது நடப்பது என்று வைத்து கொள்ள முடியாது. ஏதோ அவர்களுடைய உடல் நலத்திற்காக, காற்று வாங்குவதற்காக அங்கும் இங்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு நோக்கத்தோடு நடப்பவர்கள் எங்கே போகிறீங்கன்னா, அங்கே போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இலக்கு என்பது ஒன்று இருக்கும். எதை நோக்கி நான் நடக்கிறேன்? இப்போ இந்த யூபிலி ஆண்டிலே நாம் எதை நோக்கி நடக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க என்று அழைக்கப்படுகிறோம். அதற்கு பதில் இன்றைக்கு நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, யாரேனும் என்னை பின்பற்றி வர விரும்பினால், எனது சீடராக இருக்க விரும்பினால், அதற்கு பெயர்தான் எதிர்நோக்கில் நடத்தல். அந்த இயேசுவின் பின்னால் நடத்தல். அந்த இயேசுவின் பின்னால் நடத்தல் அல்லது அந்த இயேசுவை நோக்கி நடத்தல் என்ற போது அங்கே நமக்கு தரப்படுகின்ற இலக்கு அந்த ஆண்டவர் இயேசு. உங்களுக்கு தெரியும், அந்த இயேசு சிலுவையிலே அறையுண்டிருக்கின்ற இயேசு அல்லது சிலுவையை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு. அவர் என்ன சொல்லுகிறார்? யாரேனும் என்னை பின்பற்ற விரும்பினால், யாராவது என்னை போல நடக்க விரும்பினால், யாராவது என்னை போல இந்த உலகத்திலே இருக்க விரும்பினால் என்ன செய்யுங்கள்? 3 வார்த்தைகளை அந்த நற்செய்தி நமக்கு சொன்னது. 1, தன்னையே மறுத்து. திரும்ப சொல்லுங்க. முதல் வார்த்தை தன்னையே மறுத்து. 2வது வார்த்தை சிலுவையை சுமந்து கொண்டு. 3வது வார்த்தை என்னை பின் செல்லட்டும். என்ன பாருங்கள், அந்த 3 வார்த்தை தன்னையே மறுத்து, சிலுவையை சுமந்து கொண்டு, என்னை பின் செல்லட்டும். இதுதான் அந்த இயேசுவுக்கு பின்னால் நான் நடக்கிறேன் அல்லது இந்த யூபிலி ஆண்டிலே நான் எதிர்நோக்கில் ஒரு திருப்பயணியாக நடக்கிறேன் என்று சொன்னால் இந்த 3 வார்த்தை. இதை ஒரு சிறிய பாடலோடு இந்த சிந்தனையை நாம் தொடர்வோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடல், இயேசுவின் பின்னால் நானும் செய்வேன். பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நடப்பது. எனவே இந்த 3 வார்த்தைகளை மட்டும் சிந்திப்போம். நானும் இயேசுவின் பின்னால் விரும்புகிறேன், நானும் இயேசுவை போல. போன வாரத்திலே கருப்பூரிலே நான் தங்கி இருக்கிற இடத்திலே ஒரு மனிதர் உதவிக்காக வந்தார். ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்க வந்தார். நான் என்னால் முடிந்த கையிலிருந்து ஏதோ சின்ன உதவி கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். அந்த வார்த்தையை எங்கே கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, இந்த பின்பற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். அப்போ அப்படியே அவரை கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலை திறந்து காட்டி நடுப்புற இருந்த அந்த பாடுபட்ட சிலுவை பார்த்து, அந்த மாதிரி நீங்களும் இருக்க முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னாரு. அப்போ வாங்க போகலான்னு சொல்லி அப்படியே அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு கையில் கொஞ்சம்
அதாவது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு. நண்பர்களே, இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய நம்பிக்கை அதுதான். நானும் இயேசுவை போல இருக்க வேண்டும், நானும் இயேசுவை போல ஆக வேண்டும், இயேசுவின் பின்னால் செல்ல வேண்டும். எப்படி எப்படி இயேசுவின் பின்னால் செல்வது? அதனால்தான் சொன்னார் முதல் வார்த்தை, தன்னையே மறுத்து. அப்படி என்றால் நான் எனது நலம், நான் நன்றாக இருக்க வேண்டும், எனது சூழ்நிலை நன்றாக இருக்க வேண்டும், எனது தொழில் நன்றாக நடக்க வேண்டும், எனது வீடு நன்றாக, அந்த எனது 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 அதையெல்லாம் அப்படியே அழிச்சிடணும். அப்போ அதெல்லாம் இல்லாம நாம் எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்துல? எனது உடல், எனது விருப்பம், எனது எண்ணங்கள், அதெல்லாம் இந்த உலகத்துல இல்லாம அதை அழிக்க முடியுமா? அப்ப நான் அழிக்க முடியும். எப்ப அப்படின்னா வேற ஒன்றோடு மாற்றும் போது. எனது என்பதற்கு பதிலாக பிறரது, நான் என்பதற்கு பதிலாக இன்னொருவர், எனக்குது விருப்பம் என்பதற்கு பதிலாக இன்னொருவரது விருப்பம், எனது சந்தோஷம் என்பதற்கு பதிலாக மற்றவரது சந்தோஷம். இப்படி மாற்றும் பொழுது நம்மால் அதுக்கு பெயர்தான் நம்மையே. அதனால நம்மையே இந்த உடலை அழித்து கொள்ள வேண்டும், நமக்கு இருக்கிற வீட்டை சொத்துக்களை அழித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக மாற்றிக்கொள்வது. என்னையே என்பதற்கு பதிலாக பிறரையே. எனது நன்மையை நான் தேடுகிறேன் என்பதற்கு பதிலாக பிறரது நன்மையை நான் தேடுகிறேன். யார் அந்த பிறர்? முதல்ல என்னை சுற்றி இருக்கிறவங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க, இப்படிதான். எனவே அந்த மற்றவர்களுடைய அந்த நன்மையை தேடுதல் தான் அந்த பிறரை தன்னையே மறுத்து என்பதற்கு அதுதான். நான் இயேசுவின் முன்னால் நடக்க வேண்டும் என்று சொன்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். பாருங்க அந்த பாட்டு என்ன சொல்லுது? அந்த இயேசுவை பின்பற்றும் போது உன்னையே நீ அழித்துக்கொள், உன்னையே நீ எரித்துக்கொள் என்றெல்லாம் சொல்லவில்லை, மாற்றிக்கொள், அவ்வளவுதான். எதை மாற்று? நான் முன்னால் என்று இதுவரைக்கும் நினைத்தது போறா, முதல்ல என காரியம் முடியணும், முதல்ல என் வேலை முடியணும், முதல்ல என்னுடைய அப்படின்ற அந்த எண்ணத்தை மாற்றி அந்த சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். அதுக்கு அடுத்து 2வது 3வது நிலையில என்னுடைய வேலைகளை, என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், அதை விட்டு விடு என்று சொல்லவில்லை, மாற்றி விடு என்றுதான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போ என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய வாழ்க்கை திட்டங்கள் எல்லாம் 2வது 3வதாக வந்து விடும்போது எதில் முதலிடத்தை பெறுகிறது? சிலுவை முன்னால் உலகமே பின்னால். அந்த சிலுவையை முன்னால் ஆகி விடுகிறது. அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்பர் 1 ஆயிடுறாரு. மீதி எல்லாம் வந்து நம்பர் 2, நம்பர் 3, எத்தனை நம்பர்னாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் நம்பர் இயேசு. அதனால்தான் அந்த பாடல் சொல்லுகிறது, அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அந்த இலக்கு நோக்கி நடங்கள். என்ன இலக்கு? இயேசு என்ற இலக்கு. அதை எப்படி அடைவது? இயேசுவை நம் வாழ்க்கையினுடைய நம்பர் 1 ஆக. எப்படி அன்றாடம் இதை எப்படி வாழ்ந்து பார்க்கறது? இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்றோம். இது அங்க இயேசுவை நம்பர் 1 எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். நான் ஒருத்தருக்கு ஒரு யோசனை சொல்றேன், சொல்றதுக்கு முன்னால ஒரு நிமிஷம், இதுதான் இயேசு விரும்புவதா? நான் சொல்லுகின்ற இந்த யோசனை இயேசுனுடைய யோசனையா இருக்குமா இருக்காதா? கட்டாயமா இது இயேசுனுடைய கருத்தா தான் இருக்கும்னா தைரியமா சொல். ஐயோ இது இயேசுனுடைய யோசனையா இருக்காதே அப்படின்னா பேசாம நிறுத்திக்கோ, ஒன்றும் சொல்லாத. இப்படித்தான் அந்த இயேசுவை நம்பர் 1 என்னுடைய வாழ்க்கையிலே.
நான் ஒரு காரியம் செய்ய திட்டமிடுகிறேன். இந்த திட்டம் இது இயேசுவுக்கு ஏற்றதா? உள்ளத்தில் அப்படியே நினைச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் இது இயேசுவுக்கு ஏற்றது அல்லது இல்லை. ஏற்றதுன்னு தெரிஞ்சா தைரியமா செய்யுங்க. இல்லையே, இது எங்கேயோ இடிக்குதே, இது இயேசுவுக்கு ஒத்து வராத போல இருக்கே அப்படின்னா வேண்டாம், அதை மாற்றிக்கொள்வோம், விட்டு விடுவோம். சிலுவையை முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எனவே இந்த யூபிலி ஆண்டிலே இலக்கு நோக்கி நடங்கள் என்ற திருத்தந்தையினுடைய அந்த வார்த்தைக்கு இலக்கு என்பது அந்த இயேசுவின் அந்த சிலுவையிலே இருக்கின்ற அந்த இயேசு, சிலுவையை சுமந்து சொல்லுகின்ற அந்த இயேசு என்பதை பார்ப்போம். அந்த இயேசுவை பின்பற்றுவதற்காக அவரையும் போலவே நாமும் நடப்பதற்காக 3 வார்த்தைகள் நற்செய்தி நமக்கு கொடுத்தது. ஒன்று, இவன் உன் தன்னையே மறந்து. இரண்டாவது, சிலுவையை சுமந்து கொண்டு. இன்றைக்கு நிறைய பேருக்கு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, என்ன விருப்பம் என்றால், பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மற்றவங்களால நமக்கு வர தேவையில்லாத கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பொருளாதார நெருக்கடிகள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆமாம், நல்லா இருக்கும் தான். ஆனால் அது உலகம் அல்ல. கடவுள் படைத்த உலகத்திலே 2ம் உண்டு. இயேசுனுடைய வாழ்விலே 2ம் உண்டு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே கட்டாயம் 2ம் உண்டு. நன்மைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே 2வது இயேசுவை நாம் பின்பற்றுவதாக இருந்தால், அவர் சொன்னபடி நடப்பதாக இருந்தால், பாருங்கள், அன்னை மரியாள் கூட அந்த சீடர்களை பார்த்து, வேலைக்காரங்களை பார்த்து அவர் சொல்றது செய்யுங்க அப்படின்னு அவர் இயேசு என்ன சொல்றாரு? இங்க இருக்கிற எல்லா கல்சாடிகளையும் தண்ணி கொண்டாந்து நிரப்புங்க. தண்ணிக்கு எங்க போதும் இவ்வளவு பெரிய ஜாடிகள், இவ்வளவு எங்கிருந்து தண்ணி கொண்டு வர்றது, இவ்வளவு தூரம் செய்யணுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு அவங்க ஒன்றும் செய்யலை. கட்டாயம் தண்ணி கொண்டு வந்து நிரப்புவது என்பது ஒரு வேலைதான். உடல் வருத்தி அந்த வேலையை செய்தாக வேண்டும். எதுக்குன்னு வேற தெரியாது, நிரப்புன்னு மட்டும்தான் அவர் சொன்னாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எதுக்கு இந்த வேலையை செய்யணும்னு தெரியாது. இருந்தாலும் என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னதை செய்தார்கள். அதனுடைய வலி, அதனுடைய கஷ்டம், அதனுடைய துன்பம் அதை கணக்கு பார்க்காம சொன்னதை செய்தார்கள். நண்பர்களே, இயேசுவை பின்பற்றுவது என்பது நமது வாழ்க்கைக்குரிய, நமது சூழ்நிலைகளுக்குரிய, நமது வீட்டில், நமது தொழிலில், நமது வாழ்க்கை வட்டாரங்களில் நமக்கு இருக்கிற அந்த சிக்கல்களை, பிரச்சனைகளை ஏற்று வாழ்வது. அதற்கு பெயர்தான் சிலுவையை சுமப்பது. இயேசு சிலுவையை சுமந்த போது அவர் சிலுவையை அவருக்கு புதிதல்ல. ஏற்கனவே அவர் மர வேலை செஞ்சவர், எத்தனையோ மரங்களை தூக்கி இருப்பார். ஆனால் இந்த நேரத்திலே இது ஒரு வகையான புதிய ஒரு சிலுவை, ஓகே, ஒரு சுமை, அதை அவர் சுமக்க முன் வருகிறார். எனவே 2வது காரியம், இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவையை சுமந்து. சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே.
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. எனவே இந்த யூபிலி ஆண்டிலே அன்னை மரியாள் நமக்கு சொல்வது, திருப்பயணிகளாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நடங்கள். உங்களுடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. எனவே அந்த கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் தன்னலம் துறந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு, மூன்றாவது வார்த்தை என்னை பின் செல். என்னை பின் செல். தன்னை மறந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு வேற எங்கேயாவது போயிடாத. வேற எங்கேயாவது போனா ஒன்று அதனால் பயன் இருக்காது, அல்லது வேற ஏதாவது பெரிய பிரச்சனையில போய் நீ மாட்டிக்க வேண்டியிருக்கும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த சிலுவை சுமத்ததனுடைய பலன் உனக்கு கிடைக்காது. இன்றைக்கு நிறைய பேருக்கு நடப்பது அதுதான். பெரிய பெரிய ஒருத்தல் முயற்சிகளை செய்கிறோம், பெரிய பெரிய கஷ்டங்களை செய்கிறோம், ஆனால் பலன் நமக்கு இல்லாமல் போகிறது. காரணம் என்ன? நாம் செய்கின்ற அந்த ஒருத்தல் முயற்சிகள், நாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த சிலுவைகள், அந்த பாரங்கள், அந்த சுமைகள் எல்லாம் அவரை பின் செல்வதாக இருந்தால், அப்ப அவரை பின் செல்வது என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? நிறைய சொல்லலாம், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அவரை பின் செல்வது. சரி, அவரை பின் செல்வது என்று சொல்லும்போது இயேசு யாரை பின் சென்றார்? இயேசு யாரை பின் சென்றாரா, அல்லது அவரு கண்ணுக்கு பட்ட இடத்துல விருப்பமான இடத்துல போயிட்டே இருந்தாரா? இயேசு விண்ணக தந்தையை, என்னை அனுப்பியவருடைய தந்தையை விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது பணி, எனது வேலை, எனது விருப்பம் என்றெல்லாம். எனவே அந்த இயேசு விண்ணக தந்தையை எப்போதும் பின்னால போயிட்டு இருந்தார். அவர் சிலுவைப்பட்டு தூக்கிட்டு போன நேரத்திலும் சரி, அல்லது குழந்தையாக அங்கங்க ஓடிட்டு இருந்த போதும் சரி, அல்லது புதுமைகள் செய்து போதித்தவை எல்லா நேரத்திலுமே அவருடைய அந்த இலக்கு விண்ணக தந்தையை, என்னுடைய விண்ணத்தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். திரும்ப திரும்ப யோவான் அதிகாரத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் திரும்ப திரும்ப வரும், அவர் சொல்வதையே நான் செய்கிறேன், அவர் சொல்ல கேட்பதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போ? எல்லா நேரத்திலையும் அவரோடு தொடர்பில் இருத்தல். அவர் சொல்றாரு, நான் செய்கிறேன். அவர் பேசுறாரு, அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இயேசுவை பின்பற்றுதல் என்பது மூன்றாவதாக எதிலே அடங்கி இருக்கிறது? அவரோடு தொடர்பில் இருத்தல். எப்படி அவரோட தொடர்பில் இருக்க முடியும்? இயேசுனுடைய சுரூபத்தை பிடிச்சிட்டே இருக்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, இங்க ஒரு வேலை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குங்க. 2 கேமரா இருக்குது. இந்த கேமராவில் எடுக்கிற அந்த காட்சி எங்க போகுது? உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா எங்கேயோ போகுது. எங்க போகுது? வர முடியாதவங்க கூட பாக்குற மாதிரி எங்க போகுது? அது யூடியூப் அப்படின்ற ஒரு ஊடகம் வழியாக. அப்போ அங்க இருக்கிறவங்க, இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறது, இங்க பூசை நடக்கிறது அவங்க பாக்குறாங்க. அவங்க இங்க இருக்கிறாங்களா? இல்ல. எங்க இருந்து பாக்குறாங்க? தூரத்துல இருந்து பாக்குறாங்க. நம்மோட தொடர்பில் இருக்காங்களா? இதுக்குதான் கரெக்டா பதில் சொல்லுங்க. அவங்க நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்களா இல்லையா? இல்ல, இருக்கிறாங்க. அப்படியா? அவங்க இப்போது இந்த மறைவுரையை கேட்டுக்கிட்டு நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்களா? அப்ப அங்க ஒரு பிரதர் வராரு, அவர்கிட்டயே கேட்டுற வேண்டியதுதான். பிரதர், நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்கெல்லாம் என்ன பண்றீங்க? லைவ் எடுத்து என்ன பண்றீங்க? வர முடியாதவங்க எப்படி பாக்குறாங்க இதெல்லாம்? இது வழியா வர முடியாதவங்க இங்க எப்படி பாக்குறாங்க? யூடியூப் சேனல் எடுத்து அவங்களுடைய செல்போன்னு வச்சு பாக்குறாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்க எல்லாம் நம்மோட தொடர்புல இருக்கிறாங்களா இல்லையா? கனெக்டடா இருக்கிறாங்களா இல்லையா?
இங்க பாதி பேர் இல்லைன்னு சொல்றாங்களே. ரைட், கனெக்ஷன்ல இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்படிதாங்க. நம்ம போய் சிலுவையை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாதான் நான் சிலுவையோடு இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன், அல்லது மாதாவை கட்டி பிடிக்கும் போதுதான் நான் என் மாதாவோடு இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. இங்க பாருங்க, அந்த நெட்டு வழியா அந்த தூரத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளோட இப்போ கனெக்ஷன் இருக்காங்க. அதே மாதிரிதாங்க நமக்கு ஒரு நெட்டு இருக்கு. அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக தொடர்பு, அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், அந்த ஆன்மீக தொடர்புல நான் எங்கோ போயிட்டு இருக்கலாம், வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், வேற வேற வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஆண்டவரே அப்படின்னா அந்த தொடர்புல அப்படியே வந்துடுது. தந்தை இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். என்னதான் அவர் செஞ்சிட்டு இருந்தாலும் பாருங்க, ஒரு புதுமை செய்யறதுக்கு முன்னால தந்தையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 2 வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் வேலை செய்யறார். எனவே அந்த ஆன்மீக நெட்ல, அந்த ஆன்மீக தொடர்புல எப்படி இப்ப தூரத்தில் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பில் இருக்கிற மாதிரி நாம் அந்த ஆண்டவரோடு தொடர்பில் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் அப்பதான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். இல்லைன்னா தன்னையே வெறுத்து, அதனால பிரயோஜனம் இருக்காது. சிலுவையை, துன்பத்தை சுமந்து கொண்டு அதனால பிரயோஜனம் இருக்காது. தன்னையே வெறுத்து பிறரது நலத்தை விரும்பி அதனால் வருகின்ற அந்த சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு, ஆண்டவரே தான் நான் டைரக்டா உன்னோட நெட்ல இருக்கிறேன், ஆண்டவரே உம்மோடு இருக்கிறேன், இயேசுவே உம்மோடு இருக்கிறேன், புனிதர்களே உங்களோடு இருக்கிறேன். முக்கியமா அந்த நெட்டு யாரு அப்படின்னா தூயாவி. எப்படி இங்க இந்த நெட்டு அவங்களையும் நம்மளையும் கனெக்ட் பண்றதோ அதே மாதிரி கடவுளையும் நம்மளையும் கனெக்ட் பண்ற அந்த நெட்டு தூய ஆவி. அந்த தூய ஆவியின் வழியாக அந்த இயேசுவோடு, இறைவனோடு நாம் அப்படி கனெக்ஷன்ல இருந்தோம்னா அதற்கு பெயர்தான் இயேசுவை பின்பற்றுதல். யாரேனும் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். கண்களை மூடி ஒரு நிமிடம் இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த சின்ன செய்தியை அப்படியே நினைச்சு பார்ப்போம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க அழைக்கப்பட்ட இந்த ஆண்டிலே பெரியநாயகி மாதாவின் இந்த திருத்தலத்திலே ஆண்டவர் என்று நமக்கு சொல்வது, தன்னையே மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல். இந்த 3 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் என்றெல்லாம் பார்த்தோம். இதற்கு நான் தயாரா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.